வணக்கம். இப்போ கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு குண்டானில் தண்ணி, ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொத்தவரங்காயை ரெண்டு பொடி பொடியாக கிள்ளி வச்சுட்டு அதுக்குள்ளார கொட்டி மூடி போட்டு ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் வேக விட்ருங்க. மூடி திறந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வெந்திருக்கும். அதை எடுத்து தண்ணி சுத்தமாக வடிகட்டுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணியோடு சமைச்சோம் அப்படின்னா வாயு தொல்லை அதிகமாக இருக்கும். மூச்சு அங்கங்கே பிடிக்கும், இடுப்பு வலிக்கும், முதுகு வலிக்கும். ஒரு வடை சட்டி எடுத்து வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தி தான் ஊற்றணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு, சீரகம், மிளகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலையை கொஞ்சம் போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கணும். பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு கப் அளவு, ஒன்று 2 கைப்பிடி, கையில் 2 கைப்பிடி அளவுக்கு போடணும். வெங்காயம் நிறையா போடுற அளவுக்கு நல்லா ருசி கிடைக்கும். வெங்காயம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், நிறையா இருக்கும், அந்தளவுக்கு ருசி கிடைக்கும். ஒரு 10 பல் பூண்டு, அதையும் ரெண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது முழுசாக இருந்தால் வாயில் சாப்பிடும்போது ஒரு மாதிரி தனியாக தெரியும். ஒரே ஒரு தக்காளி, அதிகமாக தக்காளி தேவைப்படாது. ஒரே ஒரு தக்காளிக்கு மேலே போட்டிங்கன்னா அது சாம்பார் மாதிரி ஆயிரும். ஒரு தக்காளி போட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருந்த கொத்தவரங்காய் எடுத்து கொட்டி நல்லா வதக்கி விடணும். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சம், வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் லைட்டாக மூடி வச்சுருங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும், ஏன்னா இது வாயு இல்லையா கொத்தவரங்காய். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு தூள் உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தான் தூள் உப்பு போட்டுவிட்டுட்டு ஒரு கிளறி விட்டு மூடி வச்சு மூடிடுங்க. அதை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா சைடில் அப்படியே அந்த மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சைடில் அப்படியே புகை லைட்டாக வரும். அடுப்பு சிம்மில் வச்சிடணும். அடுப்பு புகை வர்றது பாருங்கள், அந்த மாதிரி புகை வரணும். புகை வந்ததுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். நம்ம காய் ஆல்ரெடி ஏற்கனவே வெந்திருக்கும். அந்த வெங்காயம், பூண்டு இதையெல்லாம் நல்லா மசாலாவோடு மிக்ஸ் ஆகி நல்லா வெந்திருக்கும். மசாலாவும் பச்சை வாசம் போயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காவை திருவி வச்சுருக்கணும். பொடிசு திருவி வச்சது நல்லா கொட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்து போட்டு ஒரு தட்டில் சாப்பாட்டோடு கலந்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.